ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷில் வந்துட்டு எல்லாருக்குமே முன்ன இருந்திருக்கும், இப்போ இருக்குமான்னு தெரில. அந்த ஒரு சந்தேகம் சின்ன விஷயந்தான். ஏஎன் ஆன் டிஹெச்இ தி. இதில் வந்து இந்த மூணில் எந்தெந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏ வரணும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி தி ஆன் வரணும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி தி வரணும், இது வந்து நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஒன்றுமே இல்லை ஏ அண்ட் தி, ஆனால் அதுவே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். அது எதனால் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஏன் அப்படின்னா ஒரு பொருளுக்கு முன்னால், ஆனால் அந்த ஒரு பொருள், எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எ பென், இது ஒரு பேனா. திஸ் இஸ் எ சைக்கிள், இது ஒரு சைக்கிள். இப்போ சொல்கிறோம் இல்லையா, அப்போ பென் பிஇஎன் பென் பேனா, அப்போ பே அதுவும். திஸ் இஸ் எ டேபிள், திஸ் இஸ் எ சைக்கிள், அப்போ டேபிளுக்கு டி வருது, சைக்கிள் சி. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஏலேருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் ஏ இ ஐ ஓ யூ, இதை வவல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வவல்ஸ் இந்த மாதிரியான 5, மற்றதெல்லாம் கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஇஐஓயு, ஏ டு இசட்டில் 26 லெட்டர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதில் 5 லெட்டர்ஸ் ஏஇஐஓயு, இதை வந்து வவல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வரப்போ மேக்ஸிமம் ஏஎன் ஆன் வரும். ஆனால் இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. அது என்னென்னங்கிறது சொல்கிறேன். இப்போ பென்கிறப்ப பிஇஎன் பென், அது வந்து ஏஇஐஓயூவில் அந்த பி வராது. அதே மாதிரி என்னது டேபிள் டி, ஏஇஐஓயு, அதில் வந்து ஒரு பொருளுக்கு நம்ம ஏ சொல்லுவோம். அதே ஒரு பொருள் ஏஇஐஓயு ஆப்பிள் சொல்கிறோம் இல்லையா, இட் இஸ் ஆன் ஆப்பிள், திஸ் இஸ் ஆன் ஆப்பிள். ஒரு பொருளுக்கு நம்ம ஏஇஐஓயு அந்த இது ஸ்டார்டிங்கில் லெட்டர் வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆன் ஆப்பிள், திஸ் இஸ் ஆன் எலிஃபெண்ட். ஈயில் என்ன சொல்லுவோம், இட் இஸ் ஆன் எக், இட் திஸ் சொல்லலாம். இது அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் ஆன் எக், இஏஎன் ஆன். அப்புறம் திஸ் இஸ் ஆன் ஐஸ்கிரீம், இல்லை இட் இஸ் ஆன் சொல்லலாம். இது இது அதுங்கிறப்ப இட்டு திஸ்ஸுங்கிறப்ப இது திஸ் இஸ் ஆன் ஐஸ்கிரீம், இல்லைன்னா இட் இஸ் ஆன் ஐஸ்கிரீம். ஓ, இட் இஸ் ஆன் ஆரஞ்ச், திஸ் இஸ் ஆன் ஆரஞ்ச். யூ, திஸ் இஸ் ஆன் அம்ப்ரெல்லா, திஸ் இஸ் ஆன் அம்ப்ரெல்லா. அது தவிர நம்ம யூங்கிறது அம்ப்ரெல்லா ஆ சவுண்டு. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. எப்படின்னா, நம்ம தமிழ் நமக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப லக்கி. எப்படின்னா, நம்ம அ இ உ ஏ அக்கு வரைக்கும் வர உயிரெழுத்துக்கள் தமிழோடது மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா, அது வந்துட்டு நம்ம ஏஇஐஓயு இல்லை, தமிழில் வந்துட்டு நம்ம எந்த அ இ அக்கு வரைக்கும் வர ஒலி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஆன் போடலாம். எப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி ஏஇஐஓயுவோடது ஸ்டார்டிங் ஆன்னு சொன்னேன், ஒரு பொருள் ஸ்டார்டிங் ஆன்னு சொன்னேன். ஆனால் அதுலேயுமே திஸ் இஸ் ஏ யூனிவர்சிட்டி சொல்லலாம். ஏன்னா இப்போ தமிழில் அ இ அக்கு வரைக்கும் வர ஒலிகள் எதுலையாவது ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அ இ அக்கு வரையில் எந்த ஒரு ஏஇஐஓயு அந்த உயிரெழுத்துக்கள் இங்கிலீஷோட உயிரெழுத்துக்களோடது அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆன் போடலாம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு காங்கா சாங்கா அதெல்லாம் இருக்கு இல்லையா, மெய் எழுத்துக்கள், அந்த ஒலி வந்துச்சுன்னா ஏ போடலாம். அது எப்படின்னு சொல்லட்டுமா, ஹீ இஸ் ஏ யூரோப்பியன் சொல்லலாம். நீங்கள் யூரோப்பியனா இயு ஆர்ஓபிஇஏஎன், யூரோப்பியன் ஸ்டார்டிங் இ தானே, ஒரு யூரோப்காரங்களை தானே நம்ம சொல்கிறோம், ஐரோப்பிய நாட்டுக்காரங்களை தானே சொல்கிறோம். ஹீ இஸ் ஏ யூரோப்பியன் ஏன் சொல்கிறோம், யூவில் தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம யூ அப்படின்னா அ சவுண்டில் வந்தால் தான் ஆ சவுண்டில் மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஓகே. யூரோப்பியன் இப்போ ஐயா இ யு யூ இதெல்லாம் காங்கா சாங்கால வருது. அந்த சவுண்டு வந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங் ஏஇஐஓயுவாக இருந்தாலும் அதை ஏ தான் போடணும். அதே மாதிரி திஸ் இஸ் ஏ யூனிவர்சிட்டி, ஆன் யூனிவர்சிட்டியில் இது யூ சவுண்டில் வருது. ஸோ ஏஇஐஓயூவில் ஸ்டார்ட் பண்ணினாலும் இந்த காங்கா சாங்கியா இந்த மெய்யெழுத்துக்கள் சவுண்டு வந்துச்சுன்னா ஏ தான் போடணும். அதே மாதிரி ஏஇஐஓயு
சவுண்டு வந்துச்சுன்னா ஆன் போடணும். மிச்சத விரிவாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.